மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மைச் செய்தி. முன்னாள் முதலமைச்சர் OPS MLA பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் OPS MLA பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். OPS ஆதரவு MLA உசிலம்பட்டி ஐயப்பனும் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் OPS மற்றும் அவரது ஆதரவாளர் ஐயப்பன் ஆகியோர் MLA பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் OPS அதே போல உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் என இந்த இருவரும் இன்னும் சற்று நேரத்தில் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வருகிறது. அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைய போவதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினமே அவர் திமுகவில் இணைய போவதாக தகவல் வந்ததை அடுத்து நேற்றைய தினம் அவர் இணையவில்லை. குறிப்பாக 3 பேரும் உசிலம்பட்டி ஐயப்பன், OPS மற்றும் ரவீந்திரநாத் இந்த மூவரும் திமுகவில் இணைய போவதாக தகவல் வந்த நிலையில் நேற்றைய தினம் அதற்காக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் அறிவாலயம் வரவில்லை. இந்நிலையில் இன்று காலை அவர்கள் முதலமைச்சர் கோவைக்கு செல்வதற்கு முன்னதாக அவர் திமுக இணைய உள்ளதாக தகவல் வருகிறது. ஏற்கனவே அதிமுகவில் 3 முறை அவர் முதலமைச்சராக இருந்தார் என்பது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நெருக்கடிகளில் 3 முறை முதலமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவினுடைய உயரிய பதவியாக இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர், தற்போது பொதுச்செயலாளர் பதவியில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் கொண்ட ஒருங்கிணைப்பாளர் பதவியும் அவர் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக துணை முதலமைச்சர் பதவியிலும் அவர் இருந்தார். மேலும் அதிமுகவை வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான இடத்திலும் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலிருந்து இருந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய கதாபாத்திரமாகவும் நம்பிக்கைக்குரிய மனிதராகவும் கட்சியினுடைய தொண்டராகவும் அவர் இருந்தார். எனவே தொடர்ச்சியாக அவர் அதிமுகவில் நீடித்து வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் OPS அவர்களுக்கும் ஏற்பட்ட மோதலின் காரணமாகவும் அதிகார மோதல் பிரச்சனையின் காரணமாக OPS பொதுக்குழுவில் நீக்கம் செய்யப்பட்டார். OPS மட்டுமல்ல, OPS-ஓடு சேர்ந்து வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் உள்ளிட்டோரும் அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் உள்ளிட்டோரும் மேலும் OPS-னுடைய ஆதரவாளர்கள் திமுகவில் தன்னை எண்ணித்துக் கொண்ட நிலையில் OPS-ற்கு தற்போது என்ன செய்வதென்று ஒரு சொல் இல்லாமல் இருக்கிறது. குறிப்பாக அவர் பிஜேபியை பெரிதும் நம்பியிருந்தார். பிஜேபியை பெரிதும் நம்பியிருந்த அவர் பிஜேபியும் அதிமுகவை கைப்பற்றி நமக்கு அந்த தலைமை வாய்ப்பை வாங்கி கொடுத்துள்ளார்கள் என்று பெரிதும் நம்பிக்கொண்டிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு கூட்டணி அமைத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது உறுதியாகிட்ட நிலையில் அதற்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஜேபியும் தங்களுக்கான உதவி செய்யவில்லை. தங்களை அதிமுகவில் இணைப்பதற்கான எந்த உதவியும் பிஜேபி முன்னெடுக்கவில்லை. அதே போல OPS-ம் பெரிதாக நம்பிக்கொண்டிருந்த அதிமுக சார்பில் நமக்கு அழைப்பு விடப்படவில்லை. ஏற்கனவே அதிமுக சார்பிலும் அவர் வெளிப்படையாகவே அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து பணியாற்ற தயார் என்றும் அறிவித்தார். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் OPS-ஐ உள்ளே விட மாட்டோம் என்று உறுதியாக இருந்தார். ஆனால் சசிகலா, தினகரன், OPS என மூவரும் ஒன்றாக அரசியல் செய்த நிலையில் அவர்களுடைய சேர்ந்து OPS அவர்கள் அரசியல் செய்த நிலையில் தற்போது மூவரும் வெவ்வேறு திசையில் நின்று அரசியல் செய்கிற சூழலில் OPS-க்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை என்ற அடிப்படையில் தற்போது அவர் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையிலே இன்னும் சற்று நேரத்தில் அவர் பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.